காலத்துல. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கு என்னுடைய நேர காலம், அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்துகின்றோமா? நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மிகப்பெரிய ஒரு அருட்பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் யஅலமுல் இபாது மா ஃபீ ரமதான், ரமதான் மாதத்தினுடைய பொறுமதியை ஒரு அடியான் விளங்குவான் என்றால், காலம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அப்படி யோசிப்பான் ஒவ்வொரு அடியானும். காலம் முழுக்க நோன்பு பிடிச்சா எப்படி இருக்குமே, காலம் முழுக்க ரமதானாக இருந்தா. அன்பார்ந்தவர்களே, இந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறான்னு நாங்க யோசிப்போம். ரமலான சந்திச்சோம், 5வது 6வது நோன்புல இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்குது, வெயில் தாங்கலா, வாய்களால் அப்படி பேசுறோமா? அல்லது அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேர் கபராளிகளாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய காலத்துல மிக முக்கியமான அமலான இந்த நோன்பை நோக்கேலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த பாக்கியத்துக்குள்ளால் என்ன அல்லாஹ் நுழைய வச்சிருக்கிறான். பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலின் ஊடாக சொர்க்கத்திற்குள்ளால் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று நன்றி செலுத்தின உள்ளங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அன்பாதவர்கள்? நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ரமலான் மாதத்தினுடைய பொறுமதியை ஒரு அடியான் விளங்கினார், காலம் முழுக்க ரமலானாக இருந்தால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று யோசிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உணர்வு வரணும் சகோதரர்கள். இதுவரைக்கும் வரவில்லை, இதற்கு பின்னாலாவது வர வேண்டும் அன்பார்ந்தவர்கள். யா அல்லாஹ், எஞ்சிருக்கக்கூடிய காலத்தை ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட யா அல்லாஹ் அனைத்து நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துட்டு எத்தனை பேர் நாங்க கையேந்திருப்போம் அல்லாஹ் கிட்ட. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான அருட்பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம். ஆரம்ப 10லே இருக்கிறோம், ரஹ்மத்துடைய 10லே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. லேசிப்பட்ட ஒரு 10 அல்ல, இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான், இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தான், இந்த மாதம் முழுக்க இதுக்கும் மினன்னார் தான் அன்பார்ந்தவர்களே. இருந்தாலும் எங்களோட உலமாக்கள் பிரிச்சு தந்திருக்கிறாங்க, பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. மீடியா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு கேள்வி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக 9வது நாளாகவும் தேடல் மீடியா உங்களின் நாடி வந்திருக்கின்றது. இன்றைய 9வது நாளிற்கான 9வது வினாவினை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான வினா இதுதான், அல் ஜவாஹிருல் குர்ஆன் எனும் விஞ்ஞானம் சார்ந்த தப்சீர் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சையீத் குதுப், ஆப்ஷன் பி அலி தன்தாவி, ஆப்ஷன் சி ரஷீத் ரிலா. இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு சரியான பதிலினை ஸ்கிரீனில் தெரியப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர், ஊர், வயது என்பவற்றுடன் சரியாக நாளை மாலை 5:30 மணிக்கு முன்னராக அனுப்பி வைக்க வேண்டும். நிறைய திங்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும், அதுவும் குறைந்த விலையில தரமானதா இருக்கணும். அப்படியா? அதுதான் இருக்குது ட்ரீம் இட் அவுட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். இதுல குறைந்த விலையில தரமான பொருட்களை வழங்குறாங்க. இலங்கையில அதிகமான இடத்துக்கு டெலிவரியும் செய்யறாங்களாம். அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்கள், வாட்ச் வகைகள், சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோட இவங்க கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். இது நல்லதே. எப்படி இதுல ஆர்டர் செய்யறது? இவங்க கிட்ட பொருட்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்றா www.dreamitout.lk என்ற வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் ஆர்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படியா? www.dreamitout.lk இப்பவே ஆர்டர் செய்ய போறேன். 100% நம்பிக்கையுடைய dreamitout.lk இலங்கை பூராவும் மிகவும் சிறப்பான முறையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அழகு சாதன பொருட்கள், சுவர் கடிகாரங்கள், சிறுவர்களுக்கான பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், வீட்டு உபகரணங்கள், அயன் பாக்ஸ், பிரஷர் குக்கர், அதே போன்று டேபிள், டெக் இன்னும் பலவிதமான பொருட்களை மிகவும் குறைந்த விலையிலே ஆன்லைன் மூலம் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.